ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது உருளைக்கிழங்கு சாதம். இதோட முட்டைகோஸ் பொரியல். அந்த முட்டைகோஸ் பொரியல் குக் பண்ணும்போது அந்த கலர், அந்த கேபேஜ் எப்படி குக் பண்ணுறோமோ, அதாவது கட் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அப்படியே இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இதை கொதிக்கிறதுல அப்படி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த க்ரன்ச்சியாக அந்த கேபேஜும் அதுக்கப்புறம் அந்த பருப்பு தேங்காய் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு சாதம் தேவையான பொருட்கள்: பாயில்ட் ரைஸ் 150 கிராம், உருளைக்கிழங்கு 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பூண்டு 20 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வதக்கிட்டு வறுவல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்து ரைஸ் தம் பண்ணி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் பார்க்க போகிறது தான் உருளைக்கிழங்கு சாதம். ஃபஸ்ட் மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, இந்த கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஈவனாக ப்ராப்பராக கட் பண்ணுறேங்க. அப்போ தான் வேகும் போது ஈஸியாக நல்லா வேகும், ஒரே மாதிரியாக நல்லா வெந்து வரும். கொஞ்சம் உப்பு, மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அந்த தாளிப்பிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த இடத்துல கரெக்டாக சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. அதாவது உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நிறைய பேருக்கு வர பிரச்சனை உப்பு கம்மியாக இருக்கும், சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கரெக்டாக செக் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ப்ரிப்ரேஷன் தான் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சொல்லுவோம், உருளைக்கிழங்கு ஃப்ரை சொல்லுவோம், உருளைக்கிழங்கு மசாலா சொல்லுவோம். ஸோ பல பேர் சின்ன சின்ன வேரியன்ஸில் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கு பிறகு அதே மண்சட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு. இந்த இடத்துல சோம்பு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், கடுகு கம்மியாக போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. பூண்டு காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கப்புறம், அதாவது பூண்டு ஒரு 60% நல்லா வதங்கிருக்கணும். காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கும். காஞ்ச மிளகாய் நீங்கள் போடும்போது விதை எடுத்த காஞ்ச மிளகாய் போடுங்க, அப்படியே போடுங்கன்னா காரம் அதிகரிக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம். அதாவது ஒரு 50% நல்லா வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதங்க வாசனை நல்லா சூப்பராக வரும். அதனால் நல்லா வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பழமாக இருக்க தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காயாக இருந்தால் கூட யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ டேஸ்ட் கொடுக்காது. இதுக்கப்புறம் பவுடர் மசாலா, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த
மசாலா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை சாப்பிடும்போது அந்த தக்காளியோட லைட்டாக புளிப்புத்தன்மை தெரியணும், அதுக்கப்புறம் அந்த காரம் தெரியணும். ஸோ அந்த டேஸ்ட்டில் அந்த டெக்ஸ்சரில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தேங்காய் பால், 2 பத்த தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பால் எடுத்துருக்கேன். பேஸ்ட் யூஸ் பண்ணல. பேஸ்ட் யூஸ் பண்ணால் டெக்ஸ்சர் மாறும், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் வெறும் பால் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுறேன்னா அந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மாய்ஸ்டர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு எடுத்து அப்படியே இன்னொரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் போட போகிறோம். அந்த மசாலா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக போட்டக்கூடாது, மைல்டாக தான் போடணும், சரிங்களா? கொத்தமல்லியை போட்ட பிறகு வேக வச்ச சாதம். இந்த ரைஸ் வேக வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக உப்பு போட்டு பாயில் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது, இதே பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சா பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் பச்சை அரிசி யூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ரிப்ரேஷன் பாஸ்மதி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் எப்படி நம்ம செட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேயர் செட் பண்ணுங்கள். அதே டைமில் மறந்துடாதீங்க, மிளகுத்தூள் அதிகமாக போட்டால் டேஸ்ட் மாறும். இப்போது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றும் பாதி அப்படி எடுத்து சர்வ் பண்ணால் அப்படி பிரியாணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து முட்டைகோஸ் பொரியல். கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் தாளிப்புக்கு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போது கேபேஜ் பொரியல். நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவீங்க, கேபேஜை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக வதக்குவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கலர் போயிடும்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேபேஜை போடுறோம். இந்த கோஸை நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா ஈவனாக கட் பண்ணி போடுங்க. நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போதில் பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம், அதாவது கொதிக்கிற தண்ணியில் அப்படி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். அதனால தான் இந்த கேபேஜை இந்த மாதிரி ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கேபேஜில் நம்ம டேரெக்டாக பச்சை தண்ணி ஊற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டைனில் ஏற்கனவே பிளான்ச் பண்ணி எடுத்துருக்க அந்த கேபேஜ் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இந்த மாதிரி ஊற்றினா என்ன ஆகிட்டுனா அந்த கலர் அப்படியே இருக்கும். அதே டைமில் அந்த கேபேஜில் இருக்க அந்த சூடோட தன்மை கம்மியாகிடும். அந்த முட்டைகோஸில் இருக்க சூடோட தன்மை கம்மியாகிடும். அதனால தான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம தாளிப்பு போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வதக்கி பண்ணுறதுல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு. இந்த ரெண்டுத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த காரம் அப்படியே வரும். அதே டைமில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போ ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடக்கு முடக்குன்னு இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போடும்போது உடச்சி போடுங்க. அப்போ காரமும் நல்லாயிருக்கும். அதே டைமில் காஞ்ச மிளகாய் சாப்பிடும்போது காரத்தோட தன்மை தெரியாது.
இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு உடனே வெங்காயம் போட்டுருங்க. மஞ்சத்தூள் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு பிறகு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி முட்டைகோஸில் பிளான்ச் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த கேபேஜை போட ஆரம்பிக்கிறோம். இதில் பிளான்ச் பண்ணி எடுத்துருக்க அந்த முட்டைகோஸை போட ஆரம்பிக்கிறோம். இந்த முட்டைகோஸ் போட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கினா எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இந்த பாசிப்பருப்பை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷாக இருக்காது, கையில் பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் தேங்காய் நல்லா பொடிசாக திருவின தேங்காய் போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணுற கேபேஜ் மெத்தட் இல்லை, நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் அங்கே எப்படி பண்ணுவாங்க அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்.